This is the day Lord has made. We will rejoice and glad in it. ஒரு மகிழ்ச்சியான நாளுக்காக என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். Be respectful women, for they are the mother of mankind என்று சொன்னார்கள். பெண்களுக்கு மரியாதை காட்டுங்கள், அவர்கள் மனித குலத்தின் தாய்மார்கள் என்று ஒரு மிகப்பெரிய கொட்டேஷனை இஸ்லாமியத்திலே இருந்து எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விமன் ஸ்டடி சென்டரை மிக திறம்பட செயல்பட்டு வரக்கூடிய டைரக்டர் பேராசிரியர் ஸ்ரீ பாலா மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியினை நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள், என்னுடைய நண்பர் டாக்டர் டி பாண்டியராஜா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சேர்பர்சனுக்கும் அதேபோல் கோஆர்டினேட்டர் என்னுடைய நண்பர் மேடம் அவர்களுக்கு, அருணா டாக்டர் மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பேராசிரியர் உஷா மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சாதனை படைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தியாகராயர் மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஒரு நல்ல டாபிக் மேம் சூஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வேர்ல்டு முழுவதும், சர்வதேசம் முழுவதும் இந்த தலைப்பிலே ஒவ்வொரு நாட்டிலும் இதற்கான முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் பார்க்கக்கூடியதிலே சமீபத்திலே ஒரு 5-6 தீர்ப்புகளை நான் உங்களோடு சொல்லிக்கொண்டு, இப்பொழுது சட்டங்கள் என்ன பெண்களுக்கான பாதுகாப்பும், அதிலே எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதும், அதிலே ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் உங்களோடு இன்று நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, 2 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வந்தது. PhD மாணவி அவள் அங்கே ஒரு பேராசிரியர்கிட்ட பயிற்சி எடுக்கிறதுக்காக போகும் பொழுது, அவரிடம் அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததற்காக அதை பதிவாளரிடம், மதுரை MKUல பதிவாளரிடம் புகார் மனுவை கொடுத்து, அந்த புகார் மனுவை பெற்ற அந்த பதிவாளர் ICC கமிட்டி என்று சொல்லக்கூடிய இன்டர்னல் கமிட்டியை ஒன்று ஃபார்ம் செய்து, அந்த ஆசிரியரை உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து கட்டாய விடுப்புக்காக அவரை வெளியே போகச் சொல்லி ஒரு உத்தரவை கொடுத்தார்கள். அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு அவர் செல்கிறார். நீதிமன்றம் என்ன செஞ்சிச்சு? சிங்கிள் ஜட்ஜ். அவர் மேலே பெருசாக குற்றங்கள் தெரியவில்லை, ஆகவே நான் விடுவிக்கின்றேன், அவர் கட்டாய ஓய்வு தேவையில்லை என்ற ஒரு இதை சொன்னார்கள். இதை எதிர்த்து யூனிவர்சிட்டி இந்த வழக்கை மேல்முறையீடு செய்கிறார்கள். மாண்புமிகு நீதியரசர் CB கார்த்திகேயன், நீதியரசர் பூர்ணிமா அவர்களிடம் இந்த வழக்கு வருகிறது. வழக்கு வந்த உடனே நீதிபதி ஜீரோ டாலரன்ஸ் என இந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடியதில் எங்கேயுமே செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் இருக்கக்கூடாது, சப்ஜெக்ட் டு செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் இருக்கக்கூடாது, பெண்களுக்கு முழு பாதுகாப்பை தர வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. இங்கே அவருக்கு விளக்கம் ஏற்கனவே கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதனால் எல்லா விளக்கமும் அவங்க கரெக்டாக செஞ்சதுனால ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி கிவன். ஆகவே இந்த வழக்கிலே அவருக்கு கொடுத்தது சரிதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி அந்த பேராசிரியருக்கு 50,000 ரூபாய் அபராதத்தை சமீபத்திலே தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை ஹவு டு கெட் ஓவர், நம்ம எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். தையலை உயர்வு செய் என்று சொன்னான் பாரதி. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். இன்றைக்கி சட்டங்களில் சட்டம் எனக்கு தெரியாதுன்னு யாரும் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த சட்டத்திலே நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விழிப்புணர்வை நீங்கள் பிறரிடம் சொல்ல வேண்டும். இதுதான் இன்றைக்கி மிக முக்கியம். ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிறணும்,
ரெண்டாவது, பிறருக்கு யாருக்கா உதவி செய்கிறதுக்கு எப்பயுமே நம்ம தயாராக இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த பிரச்சனைகளை நாம் சட்டத்திலே ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு இருக்கிறது. எப்படி மாணவிகளுக்கு எப்படி உதவி செய்வது என்பதும் இந்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது மூன்றுமே நாம் மிக முக்கியத்துவமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு 2 முக்கிய வழக்குகள் இந்தியாவையே அசைத்த வழக்குகள். யாராவது சொல்லுங்க டக்குன்னு. குட். யார் உங்கள் பேர் என்ன? எஸ். ஓ, அப்ரிஷியேட். எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கைதட்டுதல்படி கொடுத்துக்கொள்ளுங்க. 16/12/2012 நிர்பயா வழக்கு இந்திய தேசத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு வழக்கு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இளம் சிறார் உள்பட, ஜுவனைல் உள்பட 6 பேர் அந்த பஸ்ஸில் போகும் பொழுது இந்த மாணவி, அதாவது பிசியோதெரபிஸ்ட் மாணவி, அவள் வந்துட்டு இருக்கிறப்ப அந்த மாணவியை அந்த இருக்கக்கூடிய நண்பர் முன்பாலே வைத்து பாலியல் வன்முறை செய்கிறார்கள். ரேப் பண்ணது மட்டும் இல்லை, அந்த கியர் பாக்ஸ் எடுத்து வயிற்றில் குத்தி குடலை வெளியே எடுக்கிறாங்க. கம்ப்ளீட் நேக் பண்ணி நடு ரோட்டில் அந்த பெண்ணை தூக்கி வெளியே போடுகிறார்கள். இட்ஸ் அ பிளாக் லெட்டர் டே என்று நாம் எடுக்க முடியும். அந்த கருப்பு தினத்தை உலகமே கண்டு வருத்தப்பட்டது. ஏன்னா ஒரு வாகனத்தில் போகிறப்ப, இன்க்ளூடிங் டிரைவர், கண்டக்டர், அங்கே இருக்கக்கூடிய எல்லா சினாரியோலையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்து அந்த பெண்ணுக்கு உயிருக்கு போராடி எல்லாம் போனதுக்கு பிறகு தான் சட்டத்திலே மாற்றங்கள் வருகிறது. 2013 ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜே.எஸ். வர்மா தலைமையிலே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எதெல்லாம் இருக்கிறது அதை எல்லாவற்றையும் எடுத்து அந்த ஓட்டைகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக சட்டத்திலே ஒரு பெரிய முயற்சி எடுத்துதான் அப்பொழுது இருந்த இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம், பணியிடங்களிலே வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம், குழந்தைகளை பாலியல் தொல்லையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம், போக்சோ, இது எல்லாமே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு அன்றைய தினத்தில் இருந்தது. இந்த வழக்கிலே ஒருத்தன் சூசைட் உள்ளே ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலை பண்ணிட்டான். இந்த அக்யூஸ்ட், ஒன் அமாங் த அக்யூஸ்ட், சிறைச்சாலைக்குள்ளேயே அவன் தீகார் ஜெயிலே சூசைட் பண்ணிட்டான். மற்ற எல்லாருக்கும் ஹேங்கிங், தூக்கு தண்டனை. இந்த ஹேங்கிங் கொடுக்குறப்ப ரிவ்யூ போட்டு வருது சுப்ரீம் கோர்ட்டில். ஜஸ்டிஸ் பானுமதிக்கு அவர்களிடம் இந்த வழக்கு வருகிறது. அவங்க சொல்கிறாங்க, இது பெண்ணுக்கு எதிரான குற்றம் என்பதை மட்டும் நான் பார்க்கவில்லை, மனித உரிமைக்கு மிகப்பெரிய மீறல் என்பதை நான் பார்க்கிறேன். இதில் நான் எந்த கன்சிடரேஷன் கிடையாது, ஹேங்கிங் தான் நான் கொடுக்க போகிறேன் என்று ஊர்ஜிதப்படுத்தி சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு தீர்ப்பினை அந்த நிர்பயா வழக்கிலே கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு சட்டத்திலே என்ன மாற்றம்? 5 வகையான மாற்றங்கள். ஒன்று, நமக்கு முந்தியெல்லாம் சாதாரணமாக இருக்கும் அந்த ஆசிட் அட்டாக். அமிலத்தை எடுத்து ஒருத்தர் பிடிக்கலைன்னு சொன்னால் முகத்தில் ஊற்றிட்டா டிஸ்பிகரேஷன் கம்ப்ளீட் என்னென்ன மாதிரி வருங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ தண்டனைகள் மிக குறைவு. அது மட்டுமல்ல, ஃபைன் ரொம்ப ரொம்ப மீகர், கவர்மெண்ட்லேருந்து எந்த உதவியும் கிடைக்காது. ஆனால் ஆஃப்டர் நிர்பயா சட்டத்தில் மிக கடுமையை கொண்டு வந்துவிட்டார்கள். எப்படி? அந்த ஆசிட் ஒருத்தன் ஊற்றிட்டான்னு சொன்னால் அவனுக்கு அப் டு லைஃப் இம்ப்ரீசன்மெண்ட். முந்தி மினிமம் சென்டென்ஸில் இருந்தது, இப்போ லைஃப் இம்ப்ரீசன்மெண்ட். வித்தின் 15 டேஸில் காம்பன்சேஷன். யார் கொடுக்குறது? கவர்மெண்ட் இட் செல்ஃப். அந்த அக்யூஸ்ட் கம்பல்சரியாக மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கணும். அந்த அக்யூஸ்ட் மட்டும் கிடையாது, அவனும் காம்பன்சேஷன் தரணும். பெயில் சாதாரணமாக கிடைக்காது. திஸ் இஸ் த ஆக்ட். அந்த பீரியட் ஆஃப் டயத்தில் 326A என்று இந்திய தண்டனை சட்டத்திலே ஒரு புது மாற்றம் கொண்டு வந்தார்கள். இப்போ 1/7/2024 பிறகு நியூ ஆக்டில், தட் இஸ் பிஎன்எஸ்ன்னு அதுக்கு பேர், இந்திய தண்டனை சட்டம் இப்போ பிஎன்எஸ் என்று மாறிவிட்டது. அது பேர் வாய்க்குள்ளே நுழையாது, அதனால் பிஎன்எஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அந்த பிஎன்எஸ் சட்டத்திலே 124 என்ற ஒரு பிரிவிலே
இந்த பெண்ணுக்கு எதிராக அமிலத்தை எடுத்து ஊற்றினால் அவர்கள் மீது கடுமையான தண்டனை என்று வைத்திருக்கிறார். செகண்ட் திங், மினிமம் பனிஷ்மெண்ட்டே அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் 7 இயர்ஸ்ங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவன் வந்து ஸ்காட் ஃப்ரீ ஆகிடக்கூடாது. நம்பர் 1. நீங்கள் நம்ம நினைக்கிறோம் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஃபேஸில் வந்து ஒரு ஆசிடை ஊற்றிட்டா அவங்க அழகு எதுன்னு இந்த தட் இஸ் கால்டு ஒன் சைடு லவ்வாக இருக்கும். அல்லது இவனை இப்போ உண்மையிலே லவ்வராகவே இருந்திருக்கலாம், மேபி இருந்திருக்கு சான்ஸ் இருக்குது. அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணி வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை வீட்டில் பார்த்து வேறு கல்யாணம் பண்ண சொல்லியிருந்திருக்கலாம். அந்த ஒரே காரணத்துக்காக அந்த முகத்திலே அல்லது உடம்பிலே ஏதோ ஒரு இடத்திலே தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற அந்த வன்மம், கொடுமை, கெட்ட எண்ணம், மென்ஸ்ரியா, இதை சட்டம் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பதை இப்பொழுது வைத்திருக்கிறார். சில வழக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப வேதனையாக இருக்கும். இதுக்குன்னே ஒரு அசோசியேஷனே இருக்குது. யார் இந்த பாதிக்கப்பட்ட ஆசிட் அட்டாக்கால் பாதிக்கப்பட்டவங்களே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அவங்க ஃபேஸெல்லாம் பார்த்தா நம்ம கண்ணில் தண்ணி வந்துவிடும். ஏன்னா அவ்வளவு கோரமாக அந்த முகங்களை பார்க்கக்கூடிய இதிலே அவ்வளவு வேதனையாக இருக்கும். அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கடையில் விற்கக்கூடாது ஆசிடை ஃபார் திஸ் பர்பஸ், எதுவுமே கிடையாது. அப்படி செஞ்சால் அந்த கடையை சீஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது, காம்பன்சேஷன் மட்டும் கிடையாது, ப்ரிவென்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் டியூட்டி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் என்பதை வைத்திருக்கிறார்கள். இது சமீபத்திலே மட்டுமல்ல, சில வழக்குகள் நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு அப்பா வந்து கடன் வாங்கியிருக்காரு மகளுடைய படிப்புக்காக. அந்த கேர்ள் அவங்க ஃபாதர் கட்ட முடியல. இவன் வந்து கட்டாயப்படுத்தி அங்கே இழுக்குது. அந்த அவங்க கடன் கேட்டு தொல்லை பண்ணுறான். அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து மெட்ராஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து பஸ்ஸில் வச்சு கொண்டு போகிறாங்க. போகிறப்ப இவன் மேலே ஏறி ஆசிட் எடுத்து உடம்புல ஊற்றுறான். அப்படியே அந்த பெண்ணுடைய இதனால் அவங்க அப்பாவும் கமிட்டட் சூசைடு. ஸோ 2 உயிர்கள் சாதாரணமாக போய்விட்டது. இந்த அநியாயத்தை தடுப்பதற்கு சட்டம் மிக கடுமையாக இருக்கிறது. முதலிலே வன்முறையை, பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதிலே ஆசிட் அட்டாக்கை முழுமையாக நாம் எடுப்போம் என்ற சபதத்தை இன்றைய தினத்திலே நாம் எடுக்கின்றோம். ஈவன் அட்டெம்ப்ட் டு ஆசிட் அட்டாக், த்ரோ தி ஆசிட் அட்டாக்னு சொன்னால் கூட மினிமம் சென்டென்ஸ் 7 இயர்ஸ் என்பதை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா நமக்கு எல்லாமே பெண்கள் எங்கே மதிக்கப்படுகிறார்களோ அங்கே தான் அந்த நாடு நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி எந்த வேர்ல்டில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் இன்றைக்கி அவ்வளோ பெஸ்ட் கண்ட்ரியாக இருக்குதுன்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பெண்களுக்கான முழு மரியாதை அங்கே வைத்திருக்கிறார்கள். நம்ம நாட்டில் உண்மையிலேயே இலக்கியங்களிலும் சரி பல்வேறு இதுகளிலும் பெண்மையை போற்றக்கூடியதாக இருக்கிறது. சமீபத்திலே பல மாற்றங்களிலே நாம் இதாக இருந்தால் கூட சட்டம் இப்பொழுது மிக தெளிவாக இருக்கிறது. ஆகவே தான் இன்றைய தினத்திலே நம்முடைய மாணவ மாணவிகள் சபதம் எடுப்போம், ஆசிட் அட்டாக்கை ஒழிப்போம். இதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் 1. நம்பர் 2, ஆஃப்டர் நிர்பயா, ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ அவேர்னஸாக இருக்கிறது ஐ எம் ரியலி அப்ரிஷியேட் டைரக்டர். ஏன்னா உங்கள் மாணவிகள் உடனே கேட்டு என்னென்ன வளர்க்கணுன்னு இம்மிடியட்டாக சொல்லிட்டாங்க, நிர்பயா என்று உடனே சொல்லிவிட்டார்கள். செகண்ட் திங், ஸ்டாக்கிங்னா என்ன தெரியுமா? ப்ளீஸ் டெல் மீ. எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். ஃபாலோ, அவ்வளோதான், சிம்பிள் வேர்டு ஃபாலோ. ஸ்டாக்கிங் என்று சொன்னால் ஒரு கேர்ள் போகுது, அந்த ஸ்டூடெண்ட்டோ இல்லை யாரோ ஒரு பெண் போகிறப்ப பின்னாடி ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறது, இங்கிட்டு திரும்புகிறப்ப இவங்கிட்டு திரும்புறது, இல்லை உற்று பார்க்குறது. நாட் ஓன்லி அதில் மட்டும் இல்லை, ஈவன் மெயில் அந்த இதில் வச்சு செஞ்சால் கூட அதையுமே ஃபாலோ பண்ணால் கூட இட்ஸ் ஆல்சோ ஃபாலோ. நாட் ஓன்லி டைரெக்டாக தான் பார்க்கணுங்கிறது தேவையில்லை. அவன் இது மூலமாக இமெயில் மூலமாக ஃபாலோ பண்ணால் கூட தட் இஸ் ராங் என்பதை சட்டத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். இது பழைய சட்டத்திலே 354D ஆக இருந்தது. இந்திய தண்டனை சட்டம் 354D, குறைந்தபட்ச தண்டனை 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. இப்போ இந்த ஆக்ட் 78 ஆஃப் BNS ஆக்ட் என்று கொண்டு வந்திருக்கிறார். சமீபத்தில் 78 இந்த பிரிவு கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கி ஸ்டாக்கிங் தானே நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினச்சா இட் இஸ் ராங்.
நமக்கு ஒரு பெண் குழந்தை வீட்டை விட்டு வெளியே போய் அவங்க எங்கேயாவது போயிட்டு ரிட்டர்ன் ஆகி வர நம்ம பார்க்க வேண்டியது இட் இஸ் அவர் டியூட்டி, இட்ஸ் அவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி. நாட் ஓன்லி இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து விசமிகள் எந்த லெவலில் இருக்கான்னு சொல்ல முடியாது. நான் லேடி டூ கல்லூரியில் பேசும் பொழுது 71 வயது பெண்மணி பெனிக்டோ என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் நாட்டில் ஹஸ்பண்டு லவ் மேரேஜ் 3 அந்த அம்மா பேரம்பேத்தி எடுத்தது. அந்த அம்மா வாயில் இவர் மயக்க மருந்தை கொடுத்து பிராந்தியை கொடுத்து மயங்கி இருக்கப்போ ரேப் பண்ண வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சு. இது மாதிரி செஞ்சு அந்த அம்மா விட 10 வருஷமாக இப்படி நடந்துகிட்ருக்கு. அந்த அம்மாவுக்கு தெரியவே இல்லை. ஆஃப்டர் தட் ஒன்ஸ் ஷி ரியலைஸ்ட், தெரிஞ்சது பிறகு இம்மிடியேட்டாக ஃப்ரான்ஸில் போய் அங்கே கோர்ட்டில் போய் இப்படி அயோக்கியத்தனம் எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லி பப்ளிக்காகவே எல்லாம் வர சொல்லி அந்த அம்மா போராடி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இது நான் சொல்வது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை 71 வயது பெண்மணிக்கு நடந்திருக்கிறது. அதனால் நோ ஏஜ் லிமிட். சின்ன பிறந்த குழந்தையிலிருந்து அவங்க எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் மதிமயங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடத்துல ஒன்றும் தெரியாது. அதுக்காகத்தான் அந்த சட்டங்கள் வந்து ரொம்ப காசியஸாக கேர்ஃபுல்லாக, மாடஸ்டின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த மாடஸ்டி, பெண்ணுக்கு அவங்களுடைய அந்த எந்த அதாவது பாரதி வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறான், கற்பு என்ற நிலை வந்தால் அது இரு கட்சிகளுக்கும் பொதுவில் வைப்போம். பட் சேம் டைம் இவங்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சட்டம் மிக மிக உன்னிப்பாக கவனிக்கிறது. இந்த ஸ்டாக்கிங்கில் நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டீங்கன்னா அதனுடைய விளைவு என்னான்னு சொன்னால், நீங்கள் இப்படி ஒருத்தன் பின்தொடர்றான்னு சொல்லிவிட்டு மெயில் மூலமாகவோ நேரடியாகவோ வருதுன்னா நீங்கள் அதை வந்து சரி சும்மா தானே வரான், இல்லாட்டி நம்மளே ஒரு பெருமையாக இருக்கும் நம்ம சுற்றி 2 பேர் வரானேன்னு சொல்லி அந்த மைண்ட் செட் இல்லாமல் இதை வந்து சீரியஸ்னஸாக நம்ம எடுத்து ஒழுங்காக செஞ்சால் மர்டர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் பல வழக்குகள் என்னால் சொல்ல முடியும். அஸ் எ சீனியர் லாயர் என்னுடைய பார் எக்ஸ்பீரியன்ஸ் 37 வருடங்கள். இந்த தொழிலுக்கு நான் ஃபீல்டுக்கு வந்து 37 இயர்ஸ். பட் பார்க்கக்கூடிய வழக்குகள் குமிந்து கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு 51, அதாவது ஒரு நாளைக்கு 1 ஹவரில் 51 கிரைம் எகென்ஸ்ட் விமன் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு 1 ஹவருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் 5 மினிட்ஸ்லேயும் பெண்களுக்கு எதிரான குற்ற செய்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லவே வேண்டாம், டு த கோர். கிட்னாப்பிங் எந்த லெவல்னு இல்லை, அப்டெக்ஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. டவுரி டெத் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டை காட்டிலும் நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் கண்டினியூஸ் ப்ராசஸாக ஓடிட்டுருக்கு. இதை நாம் எப்படி தடுப்பது, எப்படி எலிமினேட் பண்ணுவது, எப்படி பாதுகாப்பது என்பது மிக முக்கியம். அதனால தான் ஸ்டாக்கிங் இஸ் த ரொம்ப 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 வார்னிங் நமக்கு எந்த கேர்ளுக்கும். அந்த வார்னிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன மாதிரி ஆப் இருக்குது, வாட் இஸ் தட், எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, இது எந்த மாதிரி செஞ்சால் பெட்டர் பொசிஷன்கிறதும் நம்மளால் செய்ய முடியும். அதாவது ப்ராப்ளம் வர்றப்பயே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து யூ மஸ்ட் இன்ஃபார்ம் நம்ம இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் சில நம்பர்ஸ் இருக்குது 1098, சைபர் சம்மந்தமாக ரிலேட்டட்னா 1030. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஹோல் இன்சிடென்ட்ஸுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஆப் இருக்குது, என்ன மாதிரி கனெக்ட் பண்ணுறது. நீங்கள் இதில் யோசிக்கவே கூடாது. யூ மஸ்ட் இன்ஃபார்ம் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். நீங்கள் இப்படி சொல்லாதனுடைய இதனால் வரப்போ தான் நமக்கு என்ன வரும், ஒரு பயம் வரும், ஐயோ அப்படின்னு. பட் சேம் டைம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க பொறுமையாக கேட்பாங்களாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அவங்க எமோஷனல் இதாகி வேறு மாதிரி ஆகிடக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல். இது இந்த ஸ்டாக்கிங்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் புரிஞ்சு கொள்வீர்கள். ஒரு டீச்சர் அவங்க வந்து ரிசைன் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்காக ரிசைன் பண்ணுவதற்காக ஒரு சர்ச்சில் போய் உள்ளே போய் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வயிற்றில் ஒரு கத்தி உள்ளே வருது. ஸ்பாட் அவுட் அந்த டீச்சர். அவங்களுக்கு அடுத்த வாரம் மேரேஜ். குத்துனவன் இந்த ஸ்டாக்கிங்கில் ஃபாலோ பண்ணவன். அவன் கல்யாணம் ஆக போதும் தெளிஞ்ச உடனே நமக்கு டெஃபினட்டாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சேர்ந்து அவனும் குத்திக்கிறான். 2 பேரும் போஸ்ட்மார்ட்டம் ஒரே இடத்துல உள்ளே போகுது பாடி. இது தூத்துக்குடியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அதுக்கு பிறகு அந்த கேஸ் ட்ராப் ஆயிரும்ல, ஆட்டோமேட்டிக்காக அவன் உயிரோடு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கேஸ் வராது. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த டீச்சரை 1 இயருக்கு முன்னாடி அவன் ஃபாலோ பண்ணுறான். அந்த டீச்சர் அப்பயே அலர்ட்டாக இருந்தால் இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம எஸ்கேப் பண்ண முடியும், அந்த உயிரை பாதுகாத்துருக்க முடியும்.
ஆகவே தான் ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாக்கிங் நினச்சிட்டு வெரி சிம்பிளாக எடுக்க வேண்டாம் என்பதை நான் உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நம்பர் 2. நம்பர் 3, ஃபார் டிஸ்ரோப், ஒரு ஆடையை களைதல், தொடுதல், டச் பண்ணுறது, அதுக்கு ஒரு ஃபேமஸ் கேஸ் பழைய காலத்தில் உண்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். யாராவது சொல்ல முடியுமா? சரிகாசா வழக்கு, எத்திராஜ் கல்லூரி மாணவி. இந்த சரிகாசா வந்து அவளுக்கு பர்த்டே, அவள் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து பர்த்டேக்கு ஆப்போசிட் காலேஜில் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் டீ சாப்பிட்றதுக்காக அவள் போகணும். கேக் அண்ட் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாமே. இவள் ஜஸ்ட் நடுவில் போயிட்டுருக்கிறப்பயே, அந்த ஸ்பாட்லேருந்து போயிட்டுருக்கப்பயே ஒரு ஆட்டோலேருந்து ஒரு கேங் வருது. அவள் துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படியே அவள் சுற்றி கீழே விழுகிறாள். என்னைக்கு? ஆன் த மார்க் ஆஃப் பர்த்டே அன்னைக்கு கீழே விழுகிறாள். ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. 2 days கழித்து ஷீ டைட். இந்த வழக்கு பல வருஷங்கள், கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸில் ஏராளமான வருஷம் கழித்து இந்த வழக்கு வருது. ஆஃப்டர் 15 years 10 years கழித்து அப்புறம் தான் சில கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஈவ் டீசிங் மாறி தமிழ்நாடு ஹாரஸ்மெண்ட் ஆஃப் விமென்ஸ் ஆக்ட் என்பது கொண்டு வரப்பட்டது. இப்போ அதுக்கு வேறு ஆக்டே வந்துருச்சு. எந்த ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க பஸ்ஸில் போயிட்டுருக்கிறப்ப ஒருத்தன் கேலி செய்தால் அதை டிரைவர் கண்டக்டர் பார்த்துட்டு இருந்தால் அந்த பஸ்ஸை பறிமுதல் செய்யலாம். நம்பர் 1. 2வது, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஈவன் ஏன்னா இந்த டிரைவர் கண்டக்டருக்கு பனிஷ்மெண்ட். ஏன்னா அவங்க ஆன்லுக்கராக பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி ஒரு அக்கரன்ஸ் ஹேட் ஹேப்பன்ட். இதை தடுக்க வேண்டும் என்பது தான் இந்த முக்கியமாக இந்த சட்டத்திலே வைத்திருக்கு. இந்த டிஸ்ரோப்புங்கிறது வந்து ஆடையை களையிறதுங்கிறதும் இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக இட போட முடியாது. சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். பெரிய இன்சிடென்ட்ஸ் வந்து பூலான் தேவிக்கு தான் நடந்துச்சு. பூலான் தேவிங்கிறது ஒரு பெரிய கொள்ளைக்காரி. அவள் பழி வாங்கினா அத்தனை பேரையும் கொலை பண்ணான். சினிமா படமே வந்துச்சு, பண்டிட் குயின் சொல்லி ஒரு படம். அந்த அம்மா பின்னாடி எம்பியாகவே மாறினான். அதுக்கு பிறகு இது 2வது மாற்றங்கள். 3வது வாயுரிசம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வாயுரிசம்? அதாவது பிறல் பால் உணர்வுன்னு சொல்லி தமிழில் இருக்குது. ஒரு சப்போஸ் இப்போ ஒரு கேர்ள் வந்து ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க. அந்த அத்தாரிட்டியை ஒரு ஓட்டை வச்சு அல்லது லென்ஸ் மூலமாக வச்சு குளிக்கிறத பார்க்குறது, அவங்களுடைய என்னென்ன செய்கிறாங்கங்கிறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறான் இல்லையா? இல்லை ஒரு குற்றாலம் போன்ற பிளேசஸில் போகிறப்ப வாட்ச் பண்ணுறது. இது மாதிரி குளிக்கிற இடத்துல எந்தெந்த இடங்களில் சிலுமிசமாக செய்யக்கூடியது. ஈவன் டெல்லியில் ஒரு வழக்கு, விமன் லாயர்ஸ் அசோசியேஷன், அங்கே ஒரு பெண்கள் போய் இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு லைட் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதை வாட்ச் பண்ணால் கண்டுபிடிக்கிறாங்க இதை வந்து உள்ள மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவங்க அது யார் செஞ்சானோ அவனை அடித்து உள்ள கல்பிரேட்டை கொண்டு வந்தாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி எந்த லெவலுங்கிறது கிடையாது, யாருங்கிறது கிடையாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்கள் பெருசாக நம்ம நினைப்போம், அவங்களுக்கே பல வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ நான் என்னால் சொல்ல முடியும், ஏராளமான வழக்குகள் என்னால் சொல்ல முடியும். ஐபிஎஸ்க்கு நடக்குமா? வந்திருக்கிறது. ஐஏஎஸ்க்கு நடக்குமா? வந்திருக்கிறது. சித்தாளுக்கு நடக்குமா? சாதாரணமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஐபிஎஸ் கேஸ் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க 2 பேருமே ஒரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. அங்கே அந்த ஐபிஎஸ் கில், ஃபேமஸ் கில், அவர் எலெக்ஷன் கமிஷனரெல்லாம் இருந்த ஒரு பெரிய வெரி பாப்புலர் மேன். கேபிஎஸ் கில்னு சொன்னீங்கனாலே வெரி பாப்புலர். அவர் என்ன செய்கிறார், இந்த கில் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹஸ்பண்ட் அங்கே பக்கத்தில் இருக்கார், இந்த ஒய்ஃபை கூப்பிட்றாரு, பக்கத்தில் வர சொல்கிறார் கேஷுவலாக. அந்த அம்மா கொஞ்சம் இது பக்கத்தில் வர பார்க்குறாங்க. பழையபடி சேரை பிடிச்சி இழுத்து அவங்க பெடெக்ஸில் வந்து ஒரு குச்சியை வச்சு அடிக்கிறாரு. தட் இஸ் கால்டு, இந்த கேஸ் பேரே பாட்டம் ஸ்லாப்பிங் கேஸ். இந்த கேஸ் பேரே பாட்டம் ஸ்லாப்பிங் கேஸ். அந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இன்ஃபரண்டாக அங்கே பக்கத்தில் ஹஸ்பண்ட் இருக்கார், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஃபுல்லாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கக்கூடிய ஒரு இடம். யார் செய்கிறா? ஐபிஎஸ் செய்கிறது ஒரு ஐபிஎஸ்.
அந்த அம்மா விடவே இல்லை. ஐ எம் கோயிங் டு ஃபைட் ஃபார் இந்த ஹோல் இதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போலீஸில் கொடுத்தா போலீஸ் வாங்குவாங்களா கம்ப்ளைண்ட் எகென்ஸ்ட் ஐபிஎஸ்? வாங்கலை. ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணுறாங்க. அங்கே கீழே போனால் கோர்ட்டில் பல மாற்றங்கள். விடவே இல்லை. அப்பீல், மேல்முறையீடு செய்கிறாங்க. மேல்முறையீடில் ஒரு ரெமெடி கிடைக்கிது. அதுக்கு பிறகு விடலை. அவன் எடுத்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லிடுச்சு, இது வந்து செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் தான். மாடஸ்டி ஆஃப் த இது வந்து கிளியராக இருக்குது. இந்தியன் பினல் கோட் 509, இந்தியன் பினல் கோட் 354 கிளியர்லி அட்ராக்டட். ஹவு இவ்வளோ 2 விட்னஸ் கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா சொல்லுது, இந்த அம்மாவுக்கு அவருக்கு மோட்டிவே கிடையாது. ஏன் இவ்வளோ இப்போனா சிசிடிவி இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக எந்த திருடனையும் ஈஸியாக பிடிச்சிடலாம். அப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ரிமோட். அவங்க கடைசியாக அவங்களுக்காக ஒரு கோர்ட், இவர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த ஐபிஎஸ் சொல்லி ஃபைன் போடுறாங்க, ஹியூஜ் அமௌண்ட். இந்த அமௌண்ட் இந்த மேடத்துக்கு கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜியோல் அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு பைசா நான் வாங்க மாட்டேன், இதை என்ஜிஓவிற்கு கொடுத்து விடுங்கள் என்று, எனக்காக உதவி செய்த மாதர் சங்கத்துக்கு கொடுத்து விடுங்கள் என்று அந்த பெண்மணி மிக தைரியமாக சொன்னார்கள். ஸோ இது வந்து ஒரு ஐஏஎஸ்க்கு நடந்தது. ஒரு ஐபிஎஸ் சமீபத்தில் ஒரு டிஜிபியை தன்னுடைய சபார்டினேட் ராஜேஷ் தாஸ்ன்னு சொல்லி அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் தான் டிஜிபி, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பொசிஷன். அந்த எஸ்பியை அவர் ஒரு தவறாக இது பண்ணி டச் பண்ணப்போ அந்த அம்மா வெகுண்டு எழுந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. ஸோ ஆல் கேடர்ஸ், இது நமக்கு வருமா என்று ஒருபோதும் நாம் நினைக்கவே முடியாது. யாருக்கும் எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதை தட்டி கேட்பது, பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. நான் ஒரு இன்சிடெண்ட்டை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். பாரதியார் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா நாளை கழித்து அவருடைய தினம் வருகிறது. மீனாட்சி கல்லூரியிலே நான் பேசுகின்றேன். சர்வதேச புலவன் பாரதி என்ற ஒரு தலைப்பிலே நான் பேசுகின்றேன். இதில் அந்த இருக்கக்கூடிய நம்ம நாட்டு பெண்கள் விஜி ஐலண்டுக்கு போகிறாங்க. விஜி ஐலண்டு வந்து போகிறப்போ அங்கே போய் கரும்பு தோட்டம் அங்கே அதிகம். அங்கே வந்து பெண்களை அங்கே பாலியல் வன்முறை நடக்கிறது. பாரதியார் தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரி போனோடனே பேப்பரில் ஒரு சின்ன செய்தி அவர் கையில் கிடைக்கிது. அதை வச்சு ஒரு கவிதை எழுதுகிறார். கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்திலே இந்து மாதர்தம் நெஞ்சு கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே அந்த கரும்பு தோட்டத்திலே, பெண்ணென்று சொல்லிடிலோ பேயும் இறங்கும் என்பார், தெய்வமே உமது எண்ணம் இறங்காதோ. அங்கே ஏழைகள் சொரியும் கண்ணீர் வெறும் தெற்கு மாகடலுக்கு நடுவினிலே, அங்கு கண்ணொற்றோர் தீவினிலே பெண்கள் புலம்பி அழுதுகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே அப்படின்னு சொல்லி இன்னும் ஏராளமாக வரக்கூடிய ஒரு இது. ஏன்னு சொன்னால், நீ பாரதி இருந்திருந்தால் இவங்க எல்லாம் சவுக்கடி எடுத்து அடித்து பின்னி எடுத்திருப்பார். இந்த மாதிரி வழக்குகள் சமுதாயத்திலே நாம் நமக்குன்னு இல்லை யாருக்கும் வராத அளவிற்கு பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கி இது வந்து எஸ்பெஷலி ஃபார் வாயுரிசம் சொன்னேன், டிஸ்ரோப் சொன்னோம், ஸ்டாக்கிங் பார்த்தோம். இப்போ வந்து பெயில், முன்ஜாமீன் இந்த மாதிரி கயவர்களுக்கு, கேங் ரேப்புக்கு கிடையாது என்று சமீபத்திலே வந்துவிட்டது. இப்போ கதிரா வழக்கு, யுனோவா வழக்குங்கிறது வெரி பாப்புலர். ஜம்மு காஷ்மீரில் 8 வயது சிறுமியை கோயிலில் வைத்து பாலியல் வன்முறை செய்கிறார்கள். இது அப்படியே இந்த செய்தி, அந்த வன்முறை மட்டும் கொலையும் பண்ணி விடுகிறார்கள். அதுக்கு பிறகு தான் சட்டத்தில் இன்னமும் ரொம்ப ஃபோர்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் சரி, இனி வேறு வழியே இல்லை, ஹேங்கிங் கொடுத்து தீவிரமாக பாதுகாக்க வேண்டியது சட்டத்தினுடைய கடமை என்பது வந்துவிட்டது. இன்றைக்கி போக்சோவில் இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டு வன்முறை பாலியல் பலாத்காரம் செய்தால் குறைஞ்சபட்ச தண்டனை எவ்வளோ தெரியுமா? சொல்லுங்கள் யாரும், ப்ளீஸ் டெல் மீ. குறைந்தபட்ச தண்டனை 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. அந்த வழக்கிலே அவர்கள் நிரூபிக்கப்பட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் தூக்கு தண்டனை. அதில் இருந்தால் சாகும் வரை ஜெயில். அவங்களுக்கு பெயில் கிடையாது, அவங்களுக்கு ரிமாண்ட் பரோல் கிடையாது, எதுவுமே வெளியே வர முடியாது.
ஆனாலும் பார்த்தால் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இன்றைக்கி அதான் இன்றைக்கி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய விமன் ஸ்டடி சென்டர் வந்து நம்முடைய கல்லூரியிலே இந்த இன்டர்நேஷ்னல் எலிமினேஷன் அதுக்கு நாம் எப்படி இதை தடை செய்வது, பாதுகாப்பது என்பதை வைத்திருக்கிறார். ஒரே ஒரு வழக்கை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். கேள்வி பதில் கேட்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த இன்றைக்கி பெண்மைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்திலே பார்லிமெண்ட்லேயும் சரி எல்லா இடங்கள்லையும் 27 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கி 148வது அமெண்ட்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இன்றைக்கி 33% பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்திருக்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு செயல். நம்ம இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு பெரிய இமேஜாக நான் பார்க்கின்றேன். இந்த 2023 மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னால் அதை நான் பெருமையாக நினைக்கின்றேன். அதேபோல் பல சட்டங்களிலே பெண்களுக்கான விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் கொண்டு வந்தது வரவேற்கக்கூடிய செயல். அந்த வயிற்றிலே பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய கருவை நீதிமன்ற அனுமதியோடு அதை கலை செய்வதற்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். மென்சுரல் பீரியடுக்கு எப்படி பேறுகாலத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு விடுமுறை, ஹஸ்பண்டுக்கு எப்படி அவருக்கும் சேர்த்து விடுமுறை என்பதெல்லாம் இன்றைக்கி லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். இன்றைக்கி எத்தனையோ டெவலப்மெண்ட்ஸ் சொன்னால் ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். இன்றைக்கி சரகேட்ரி மதருக்கு என்ன உரிமை, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு என்ன உரிமை, டிரான்ஸ்ஜெண்டரை கேலி செய்தால் என்ன 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, இப்படி சட்டத்திலே பல மாற்றங்கள் இன்றைய சட்டத்திலே நமக்கு வந்திருக்கிறது. இதெல்லாமே இருக்குது. ஒரு வழக்கு மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். இந்த பணியிடங்களிலே வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு. ஈவன் இப்போ நான் ஹைகோர்ட்டில் அந்த கமிட்டியில் நான் இருந்தேன். ஹைகோர்ட்டுக்குள்ளே ஒரு கேர்ளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொன்னால் அவங்க ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணாலோ இல்லை தெரிஞ்சாலோ போதும், அவங்க யார் செஞ்சாங்களோ அவங்க மேலே உடனடி நடவடிக்கை. அது யாராக இருந்தாலும் சரி, ஹூ எவர் மேபி, வி லீஸ்ட் பாதர். அதிலே ஒரு குழந்தை திருமணம் ஒன்று நடக்கிறது. எங்கன்னா ராஜஸ்தானில். அந்த திருமணத்தில் இந்த குழந்தை யார் கல்யாணத்தை ஒரு அம்மா பன்வாரி தேவிங்கிறவங்க தடுக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நினைக்கிறீங்க? டெல் மீ. சும்மா ஏதாவது வாட் எவர் திங்ஸ் சொல்லுங்கள். 7. யார் சொன்னால் 7? வேறு யார் சொல்லுங்கள்? எனி ஏஜ், மைனர், எனி ஏஜ். ஜென்ஸ் சைட்லேருந்து சொல்லுங்கள். மாணவர்கள் எவ்வளோ? 1.5 வயது. 1.5 வயசு. நம்ம விவேக் மாதிரி தான் கழுதையை வச்சு அடிப்பான் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட். 1.5 வயசு கல்யாணத்தை ராஜஸ்தானில் நடக்குது. அந்த அம்மா போய் தடுக்குது. பிகாஸ் ஹி இஸ் எ அங்கன்வாடி எம்ப்ளாயி. இதை நிப்பாட்டின உடனே என்ன தெரியுமா செய்கிறாங்க? ஹஸ்பண்ட் முன்னாடியே எல்லோரும் சேர்ந்து ரேப் பண்ணுறாங்க. யாரை? அந்த பன்வாரி தேவியை இன் ஃப்ரண்ட் ஆஃப் த அந்த அம்மா விடவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக காவல் நிலையத்துக்கு போகுது. அவமானப்படுவதற்கு எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. அவமானப்பட வேண்டியவர்கள், இந்த செயலை குறித்து அவமானப்படுத்தி செய்தவர்களுக்கு தண்டனை குறித்து உங்களுக்கு தான் அவமானம் வரப்போகிறேன்னு நான் விடவே மாட்டேன்னு ஃபைட் பண்ணுது. ஃபைட் பண்ணால் கீழ்கோர்ட்டில் விடுதலை. என்ன ரீசன்னா, இவங்கெல்லாம் மேல் ஜாதி, தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சில காரணங்கள் சொல்லி அவங்களுக்கு எந்த காயமும் அந்த பெண்ணுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி விடவே இல்லை. அந்த லேடி ஹைகோர்ட்டுக்கு போகுது ராஜஸ்தான். எல்லாருக்கும் தண்டனை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு வருது. எப்படி வருதுன்னா, கான்ஸ்டியூஷனில் பெண்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல பாதுகாப்பு வேணும் ஃபஸ்ட். அப்போ பாதுகாப்பு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு கமிட்டி வேணும். அந்த கமிட்டிக்கு என்ன இருக்குது கான்ஸ்டியூஷனில்? நோ. ஸோ இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் யூடிஹெச்ஆர் என்பதில் எடுத்து அதிலிருந்து சேகரித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம்தான் போஷ் என்ற இந்த சட்டம். பணியிடங்களிலே வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு. எல்லா இடங்கள்லையுமே இந்த கமிட்டி இருக்கணும், இன்டர்னல் கமிட்டி. எல்லா இடங்கள்லையுமே உடனடியாக விசாரிக்கணும், இம்மிடியட்டாக. அதில் பலவிதமான தண்டனைகள் கொடுத்திருக்கிறார்கள். சட்டங்களிலே பல்வேறு சட்டங்கள் இன்றைய தினத்திலே இருக்கிறது. நான் அதான் ஐ ரெக்வெஸ்ட் மேம்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த பேட்சில் எல்லோரும் ஹைகோர்ட்டுக்கு ஒரு முறை இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் ஒரு முறை உயர்நீதிமன்றத்திற்கு வரும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த மலர்களும் கழுத்து மாலையாக கட்டிக்கொள்ளும். நன்றி.
Hello JCTV family. Thank you for your love and support. நீங்க இல்லாம நாங்க இவ்ளோ தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. Infotainment, edutainment with entertainment. இதுதான் எங்க சேனலோட மோட்டிவ். எங்க சேனல்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? Mobile phones like Android, iOS, Android TV and Apple TV, Tata Play Bing, Amazon Fire Stick, SCV Infinity Box, Airtel Extreme Box, Roku TV. 16 நாடுகள்ல எங்க சேனல்ல நீங்க பார்க்கலாம். YouTube, Instagram, like பண்ணுங்க, share பண்ணுங்க, follow பண்ண மறந்துடாதீங்க. Watch JCTV anywhere, anytime.